சுதந்திரம் இது என்பதில் எவ்வித மாற்று கருத்தும் இல்லை. இவ்வாறு பெற்ற சுதந்திரத்தை அதன் மகத்துவம் புரியாமல் இருவேறு தரப்பினர்கள் இருவேறு கருத்துக்களை கூறி இழிவு செய்வதையும் கேலி செய்வதையும் பொறுத்து கொள்ள முடியவில்லை. இந்த சுதந்திரத்தின் நோக்கம் என்ன என்பதை பலர் புரிந்து கொள்ளாமல் இருப்பது மனவேதனை அளிக்கிறது. அதனை பற்றி பேசவே தக்ஷின் என்னும் நான் இங்கு பேச வந்துள்ளேன். ஒரு தரப்பினர் பிரிட்டிஷ்காரனே ஆண்டிருக்கலாம், இன்னும் நம் நாடு பல்வேறு துறைகளில் முன்னேற்றம் அடைந்திருக்கும் என்றும், மறுதரப்பினரோ அப்போது பிரிட்டிஷ்காரன் இங்கு வந்து நம்மை அடிமைப்படுத்தினான், இப்ப நாம் அவன் நாட்டுக்கு போய் அவன்கிட்ட அடிமைப்பட்டு இருக்கோம், அதனால்தான் நம் நாட்டின் தரம் உயர்கிறது என்று கூறும் சிலரை பார்த்திருப்போம். அதிலும் சிலர் கொடியேற்றி மிட்டாய் தரும் விழாவாக தேச பக்தியோ தேச பற்றோ இன்றி பேசுவார்கள். இன்னொரு தரப்பினர் இங்கே படித்தா இங்குதான் வேலை செய்யும், இங்குதான் குடிமகனாக இருக்கணும், அதை விட்டுவிட்டு வெளிநாட்டில் கிரீன் கார்டு வாங்கக்கூடாது, அங்கே குடிமகனாகவும் இருக்கக்கூடாது, பிரிட்டிஷ் அரசாங்கம் செய்ததை நம்ம என்றைக்கும் மறக்கக்கூடாது, அங்கும் போய் நாம் அந்நிய செலவாணியை உயர்த்தக்கூடாது, இது நாட்டிற்கே அசிங்கம் என்றும் தேசம் காக்க பாடுபடுகிறோம் என்றும் உலகளவில் பறவைகள் போல சிறகடித்து பறக்கும் சிந்தனை உள்ளவர்களை பின்னுக்கு தள்ளுவது போன்ற செயல்களை செய்யும் இன்னொரு தரப்பினர். இவ்விரு கருத்துள்ளவர்களும் ஒன்றினை இந்நாளில் உணர்ந்து கொள்ள வேண்டும். சுதந்திரம் என்பதின் முழு அர்த்தம் புரியாமல் பேசும் நபர்கள் கவலைப்படாமல் அதன் முழு அர்த்தம் நாம் அறிந்து செயல்பட வேண்டும் என்பதே என் வேண்டுகோள். சகோதர சகோதரிகளே, 1947 கிடைத்த சுதந்திரத்தை நாம் ஏன் இன்றளவும் விமர்சையாக கொண்டாடுகிறோம்? அதுவும் பள்ளி கல்லூரிகளில் ஏன் முக்கியத்துவம் கொடுக்கின்றன என்று சற்று சிந்தித்து பாருங்கள். தன் உயிர் நீத்து நமக்கு சுதந்திரத்தை வாங்கி கொடுத்த தியாகிகளுக்கு நன்றி செலுத்துவதை முதலிடமாக வைத்து கொண்டாலும், இச்சுதந்திரத்தின் மூலம் மீண்டும் மீண்டும் நமக்கு சொல்லும் செய்தி விடாமுயற்சி, ஒற்றுமை, தேசப்பற்று, தேசபக்தி, நான் அடிமைப்பட்டு இருப்பதை போல என் அடுத்த தலைமுறை தலைகுனிய கூடாது எனும் வைராகியம், இன்று விதத்தால் நாளையாவது முளைக்கும் என்னும் நம்பிக்கை, சுயநலமற்ற பொதுநலம், கருத்து சுதந்திரம், பேச்சு சுதந்திரம், எழுத்து சுதந்திரம், எதையும் தாங்கும் மன வலிமை, உடல் வலிமை, எனக்கென்ன என்று இருக்கும் அலட்சியமின்மை, தகவல் தொடர்பே இல்லாத காலத்திலே இங்கு ஒருவர் அடித்தால் அடுத்த மாநிலத்தில் உள்ளவருக்கு வலித்து குரல் கொடுக்கும் மனிதாபிமானம், ஆண் பெண் என்ற பேதமின்றி போராடிய போராட்ட குணம், ஏழை பணக்காரன் மேல் ஜாதி கீழ் ஜாதி என்ற பாகுபாடின்றி குரல் கொடுத்த ஏற்ற தாழ்வற்ற நிலை, வன்மமின்மை, ஆசையின்மை, தன் குடும்பத்தை விட்டு ஓடி ஒளிந்து கொண்டு தொண்டாற்றிய தொண்டுள்ளம், குவியல் குவியலால் சுட்டு வீழ்த்தப்பட்டாலும் அக்குவியலில் இருந்து எழுந்து வரும் ஒரு துணிவு அன்றொருவருக்கு இருந்தது, இன்றுள்ளதா என்றால் அது கேள்விக்குரிய. பிரிட்டிஷ் அரசு வலிமை மிகுந்த வல்லரசு நாடு. அவர்களிடத்தில் இல்லாத தொழில்நுட்பமில்லை. பொருட்களோ சாதனங்களோ போக்குவரத்தோ திறமையோ சூழ்ச்சியோ தந்திரமோ அண்டை தேச நட்போ ஆதரவோ இன்னும் எண்ணில் அடங்கா பல விஷயங்கள் இருந்தபோதும் இவற்றில் எந்த ஒரு வசதியும் இல்லாத நம் தேசத்தவர் தன் மனதைரியத்தில் முதலீடாக வைத்து வென்று தந்தது சுதந்திரம் அல்லவா? ஒரு முறை பிறந்தோம், வளர்ந்தோம், வாழ்ந்தோம், தனக்கு தனக்கு இருந்து மடிந்தோம் என்பதில் என்ன இருக்கிறது? அதற்காக உங்களை ஒரு காந்தியோ அல்லது சுபாஷ் சந்திர போஸை போலவோ போராட்ட களத்திற்கு செல் என்று கூறவில்லை. நீ உன் வாழ்வில் வெற்றி பெற விடாமுயற்சி, தன்னம்பிக்கை, முடியும் எனும் போர்க்குணம் முன்னுள் எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். உழைக்க வேண்டும், வெற்றி பெற வேண்டும். அனைத்திற்கும் நாட்டின் மீது பழி போடுவதை நிறுத்திவிட்டு நம்மை சார்ந்ததே நாடு, நம் தனிமனித ஒழுக்கம், தேவை, ஒற்றுமை, நமது குடும்பம், நமது நாடு இருந்தால் நாடு வளம் பெறும் என்பதை இந்நாளில் கற்க வேண்டும். இதை ராமகிருஷ்ண பள்ளி மாணவர்களாகிய நாம் பின்பற்ற வேண்டும் என்ற வேண்டுகோளுடன் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.